அன்புள்ள ஆண்டவரே, காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லி எங்களை காலைதோறும் எழுப்புகிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய இன்ப நித்திரைக்கு நீர் காரணராக இருந்து தம்முடைய பரிசுத்த தூதர்களின் பாதுகாவலோடு நாங்கள் இந்த காலையின் பொழுதை கண்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளின் கிருபை தங்கி இருக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை கண்வெளிக்க செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த ஆயத்த நாளின் காலையின் ஆசீர்வாதத்தை முழுமையாக இந்த ஓய்வு நாளின் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தானியேல் 6வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் 5வது அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சாருடைய மகன் பெல்சாத்சார் தன்னுடைய அகங்காரத்தின் நிமித்தம் அவன் ராஜ்யபாரத்தை எப்படி தொலைத்து விட்டான் என்பதை நேற்று கற்றுக்கொண்டோம். மென்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அகந்தையாய் நடக்கிறவர்களை தேவன் அவர் உயர்த்த மாட்டார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பாபிலோன் ராஜ்யம் நீக்கப்பட்டு மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் ஆளுகையை கொடுத்தார். அதில் இந்த நாளில் மேதிய ராஜ்யத்தின் மேதியனாகிய தரியு தன்னுடைய ராஜ்யபாரத்தை அந்த கட்டிக்கொண்டான். ராஜ்யம் முழுவதும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜகுலத்தார் அவர்களுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்தி தரிவுக்கு நலமென்று கண்டது. அப்படி ஏற்படுத்தினதில் அந்த 3 பிரதான பிரதானிகளில் தானியேல் ஒருவனாக இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேலுக்கு இந்த பிரதானியின் பொறுப்பு கொடுக்கப்பட்ட போது அவன் தேசாதிபதிகளுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷ தாவி இருந்தது என்று அவர்கள் அறிந்து அந்த ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது தானியேலுக்கு 80 வயது. 80 வயதிற்கு பின்பும் கூட அங்கு ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ஒரு வாய்ப்பை தேவன் தானியேலுக்கு கட்டளையிட்டார். இதை பார்த்த பொறாமை கொண்ட மற்ற பிரதானிகள் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்த வேண்டும் என்று நினைத்து முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் அந்த முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாமல் போனது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மீது சுமத்த யாதொரு குற்றத்தையும் குறைவையும் அவர்கள் காணவில்லை. கவனிக்க வேண்டும், அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அன்பு பிள்ளைகளே, கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 சொல்லுகிறது. இந்த பலத்தை
தானியேல் பெற்றிருந்தபடியால் அவன் மீது மற்ற மக்களும் பொறாமை கொண்டார்கள். எப்படியாவது அவனை இந்த பதவியிலிருந்து கீழே இறக்கிவிட வேண்டும் என்று நினைத்து அவன் மீது மிகவும் பொறாமை கொண்டவர்களாய் அவன் மீது குற்றம் பிடிக்க அவனை தேடினார்கள். எந்த நிலையிலும் அவன் குற்றம் காணப்படாதவனாக இருந்தான். அப்பொழுது தேவ விஷயத்தில் அவனை குற்றப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அந்த வேத விஷயத்திலே அவன் ராஜாவுக்கு பிடித்தமில்லாத ஒரு பணியை செய்து வருகிறான் என்று அவர்கள் அவன் குற்றத்தை அங்கு ராஜாவினிடத்தில் சொல்ல எத்தனப்பட்டார்கள். எப்படி என்றால், அவன் தேசத்தின் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, எவனாகிலும் 30 நாட்களுக்கு மேலாக ராஜாவாகிய உம்மை தவிர வேறு எந்த தேவனையாவிலும் மனுஷனையாகிலும் அவர்கள் நோக்கி யாதொரு விண்ணப்பம் செய்தால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போட கடவன் என்று ராஜாவாகிய நீர் ஒரு பத்திர தாக்கை எழுதி வைத்திருக்க வேண்டும். ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீதை செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கேட்டுக்கொண்டார்கள் என்று அவர்கள் ராஜாவின் தரிவினிடத்தில் சொல்லுகிறார். ஆதலால் ஒருபோதும் அவர்கள் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத இந்த பிரமாணத்தின்படி அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே தரியு ராஜாவும் அவன் ராஜா கட்டளை மாறாத ராஜாவாக இருக்கிறவன் கட்டளையை பூர்வ கட்டளையை மாற்றக்கூடாது. எனவே அவன் அந்த கட்டளையை மீது தாக்கீது வைத்து கையொப்பமிட்டான். இதை தரியு ராஜா அந்த தாக்கீது பத்திரத்தில் கையெழுத்து இட்டு அவன் இது தேசபங்கம் கட்டளையிட்டான் என்று அறிந்ததற்கு பின்பும் கூட அவன் வீட்டுக்குள் சென்று அவன் தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அந்த மனுஷன் கூட்டம் கூடி தானியேலை தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து, எந்த மனுஷனாலும் 30 நாட்களுக்கு நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர வேறொரு மனுஷனையோ சேவிக்கக்கூடாது என்று நீர் தாக்கீதில் கட்டளையிட்டிருந்ததற்கு பின்பும் கூட அவன் 3 வேளையும் தன் தேவனை துதிக்கிறான் என்று சொல்லி அவனை சிங்கக்கபியில் போடும்படி கட்டளை கொடுக்க வேண்டுமென்று வாதாடினார்கள். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்டு வந்த அந்த யூதேயா தேசத்தில் புத்திரில் தானியேல் என்பவன் அவன் இப்படி செய்கிறான் என்று சொல்லி தரியுனிடத்தில் முறையிட்டார்கள். ராஜா இந்த காரியங்களை கேட்டபோது அவன் மிகவும் கலங்கி, ஏனென்றால் தானியேல் மீது அவன் அவ்வளவு அக்கறை கொண்டவன். பாபிலோன் ராஜ்யத்தில் இருந்த நேபுகாத் நேச்சாரிடத்திலும் மதிப்பு பெற்றவன், அவனுடைய குமாரனிடத்தில் பெல்சாத்சாரிடத்திலும் மதிப்பு பெற்றவன். பின்பு ராஜ்யபாரம் நீங்கினதற்கு பின்பு அவனுடைய புகழ் பாபிலோனிலே எப்படி இருந்தது என்பதை அறிந்த அந்த தரியு அவனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு, அவன் தேவனோடு இருக்கிற ஒரு மனிதன், தேவ ஆவி அவனுக்குள் கிரியை செய்கிறார், தேவ ஆவியானவர் அவனுக்குள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவனை தப்புவிப்பதற்கு யோசித்து கொண்டிருந்தார். ஆனாலும் தேசத்து பிரதானிகளும்
ராஜாக்களும் அதிபதிகளும் அவனை சிங்கக்கவியில் போட வேண்டும் என்று உத்தரவு கொடுத்தபடியால் அவன் சிங்கக்கவியிலே அவன் போடப்பட்டான். போடுவதற்கு முன்பு தரியு ராஜா சொல்லுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருப்பார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ராஜா அவனை சிங்கக்கவியில் போடுவதற்கு கட்டளை கொடுக்கப்பட்டதற்கு பின்பு அவன் சிங்கக்கவியில் போடப்படுகிறான். சிங்கத்தின் கவியின் வாசலை ஒரு பெரிய கல்லால் மூடுகிறார்கள். அந்த இரவு முழுவதும் தரியு ராஜா போஜனம் இல்லாமல் எந்த கேளிக்கைகளிலும் தன்னை ஒப்பு கொடுக்காமல் தானியேலை குறித்த சிந்தனையிலே அவன் இருந்தான். அதிகாலமே எழுந்து சிங்கத்தின் கவியின் வாயிலில் நின்று, ஜீவனுள்ள தேவனுடைய புத்திரனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்றினார் என்று கூவுகிறார். அப்பொழுது தானியேல், ஆம் ஆண்டவரே, சிங்கத்தின் வாயை என் தேவன் கட்டி போட்டார். ஏனென்றால் நான் தேவனுக்கும் துரோகம் செய்ததில்லை, உமக்கும் துரோகம் செய்ததில்லை என்று கட்டளை மறு உத்தரவு கொடுக்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட ராஜா வந்தவர்களிடத்தில் சொல்லி அவளை மேலே சிங்கக்கவியில் தூக்கி விடுங்கள் என்று சொல்லி அவனை சிங்கக்கவியிலிருந்து வெளியே ஏற்றுகிறார்கள். அப்பொழுது தானியேல் மீது குரோதம் கொண்டு பொறாமை கொண்டு குற்றம் சாட்டின அந்த பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் சிங்கக்கவியிலே போடுகிறார். அப்பொழுது சிங்கம் அவர்கள் கீழே சென்று தரையில், அந்த குகையின் தரையில் விழுவதற்கு முன்பே அவர்களை தாவி பிடித்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆகான் தேசாதிபதி மொர்தெக்காயை தூக்கிலிடுவதற்கு ஆமான் ஒரு தூக்கு மரத்தை கட்டினானே பொறாமை கொண்டு, அதை போல கட்டின அவன், அந்த ஆமான் அதே தூக்கு மரத்திலே அவன் கொலை செய்யப்பட்டான். அதே போல் யாரெல்லாம் பொறாமை கொள்ளுகிறார்களோ, அடுத்தவர்களை கெடுப்பதற்கு எத்தனைப்படுகிறார்களோ, அதே அவர்கள் மீது வந்து விழும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று தமிழில் பழமொழி சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். வேதாகமத்தில் நீ எதை விதைக்கிறாயோ அது உனக்கு அறுக்கப்படும் என்று சொல்லுகிறார். தீவனை விதைத்தால் தீவனையை தான் நீ அறுப்பாய். இன்றைக்கு அவர்கள், அந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் தானியேலை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆனால் தேவன் தானியேலை அழிவுக்கு ஒப்புக்கொடாமல், யார் இவர்களுக்கு தானியேலை அழிப்பதற்கு எத்தனைப்பட்டார்களோ அவர்களே அந்த அழிவிலே விழுந்து மடிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பின்பு தரியு ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்னவென்றால், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவரை மட்டும் துதிக்க வேண்டும். நீங்கள் அவருக்கு பயந்து நடுங்க வேண்டும் என்கின்ற கட்டளை என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியக்கூடியது அல்ல. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் என்று கட்டளை கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நேபுகாத்நேச்சார் எப்படி அனனியா, மிஷாவேல், அசிரியா என்பவர்களை ஆண்டவரே நெருப்பில் உலாவிக் கொண்டிருந்ததை பார்த்த அவன் எப்படி அந்த பாபிலோன் ராஜ்யம் முழுவதற்கும் அவர்களுடைய தேவனே உண்மையான தேவன் என்று அறிக்கை பண்ணினானோ, பிரகடனம் பண்ணினானோ, அதே போல் இங்கு தரியு ராஜாவும் அந்த ராஜ்யம் முழுவதிலும் பிரகடனம் பண்ணினான். அதற்கு கையொப்பமும் இட்டான். இன்றைக்கு
நீதிமானுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று 34வது சங்கீதம் 17வது வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேவதாசன் தானியேல் எப்படி தன்னை ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுத்தாரோ, எந்த சூழ்நிலையில் எந்த இக்கட்டுகளிலும் அவர் தேவனுக்கு விரோதமாக செய்யவில்லையோ, அந்த பலன் அவரை பாதுகாத்தது. தானியேலை சிங்கங்களின் கபியிலிருந்து தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவருமாகிய தேவன், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் அவர்தான் என்று தரியு அறிக்கையிட்டான். அன்பு பிள்ளைகளே, இந்த தரியு கோரேசு ராஜ்யபார காலத்தில் தானியேலுக்குள் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று இந்த 6வது அதிகாரத்தை அங்கு முடிக்கிறார். இன்றைக்கும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்படியில் இருக்கும். பிறருக்கு விரோதமாக எந்த நிலையிலும் அவர்களை கெடுக்கவோ அல்லது அவர்களை உதாசீனப்படுத்தவோ, அவர்களை விரோதிக்கவோ, அவர்கள் மீது பொறாமை கொள்ளவோ எந்த நிலையிலும் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கக்கூடாது என்று இந்த 6வது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இதில் யாருக்காவது இந்த பலவீனங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அந்த பலவீனத்தில் உங்களை விடுதலையாக்கி ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு காட்டுவார். பாருங்கள், என்னோடு கூட ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி உம்முடைய வல்லமையினால் நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தரல என் தேவன் கிருபை செய்யும். கேட்ட சத்திய வசனங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்டு எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு விரோதமாக நாங்கள் செயல்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். குற்றங்கள் குறைகள் இருந்தால் எங்களை மன்னித்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.